ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோட்ல வீட்டில் நம்ம பாண்டி வராரு. பாண்டி முகத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கூடவே நம்ம வானத்தையும் வராங்க. வானத்தியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. வா வானத்தி, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா விசாரிக்கும். நான் நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அதெல்லாம் நல்லபடியாக பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. சரி உட்காரு, நான் உனக்கு போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பரவாயில்ல உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீ போடுறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சேரன் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆமாண்ணே, நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். மெடிக்கல் ஷாப்பு ஒன்று வந்திருக்கிறதா நானும் பாண்டியும் போய் பார்த்துட்டு வந்தேன். 1,00,000 அட்வான்ஸுன்னு சொன்னாங்க. அதை நானும் பாண்டியும் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் எல்லோரும் வரும். சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது நம்ம வீட்டு விசேஷம் வனத்தி, அது இப்படி நாங்கள் யாரும் வராமல் போயிடுவோம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே வானத்துக்கும் ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிலாவே வரேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு அப்புறம் என்னப்பா, நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வானத்துக்கு ரொம்ப கோவம் வருது. அதோட பிரம்ம முடிச்சிருக்கு.